சென்னையில் கஞ்சா மற்றும் போதை ஆசாமிகள் காவலர்களை பொது வெளியில் தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவத்தை தேமுதிக வன்மையாக கண்டிக்கிறதென்றும் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கெட்டு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறைந்த வயது இளைஞர்கள் காவலர்களை தாக்குகின்ற அளவிற்கு அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது யார் என்றும், கஞ்சா போதை மற்றும் டாஸ்மாக் அதிகமாக தமிழ்நாட்டில் புழங்குவதாலேயே சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டதென்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக காவல்துறையினரே தாக்கப்படுகிறார்கள் என்றால் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறதென்று தேமுதிக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி அருகே கிணற்று நீர் கழிவு நீராக மாறி வருவதை தடுக்க விடிய அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணா நகர் 5வது தெருவில் கழிவுநீர் செல்லும் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு கிணற்று நீருடன் கழிவுநீர் கலந்துள்ளது. இதனால் கிணற்று நீரை அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்த முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விடிய அரசு மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மிச்சபடி பாத்திரங்களுக்கும் எடுக்கிற தண்ணியில கழிவு தண்ணி கலக்கு. அந்த கழிவு தண்ணி எங்க இருந்து வருதுன்னா கான்ல இருந்து வருது. கானை கிளீன் பண்ணாம விட்டுட்டாங்க. அப்ப கானை கிளீன் பண்ணல அப்படிங்கவும் நாங்க சரி கார்பரேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லி கார்பரேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், கமிஷனர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். ஆனா இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள இந்தியன் வங்கியில் பெண் ஒருவர் போலியான நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றது தொடர்பாக ஏர்வாடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏர்வாடி பகுதியைச் சேர்ந்த செல்வி என்பவர் 8 பவுன் எடை கொண்ட போலியான கைச்செயினை அடகு வைத்து 2,80,000 ரூபாய் பணம் பெற்றுள்ளார். இது குறித்து அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அடகு வைத்த கைச்செயின் போலியானது என்பது தெரியவந்தது. இது பற்றிய புகாரின் பேரில் ஏர்வாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து போலி நகையை அடகு வைத்து ஏமாற்றிய செல்வியை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தபோது தகராறு ஏற்பட்டு குடிசைக்கு தீ வைக்கப்பட்டது. கொளத்தூர் ஒன்றியத்தில் 24 மணி நேரமும் சந்து கடைகளில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் லக்கம்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த காளியண்ணன் என்பவரிடம் 3 பேர் ஓசியில் மது பாட்டில் கேட்டுள்ளனர். காளியண்ணன் மது பாட்டில் வழங்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த மூவரும் அவருக்கு சொந்தமான குடிசைக்கு தீ வைத்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பர்கூர்மலை ஊராட்சியில் தாமரைக்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் குடிநீர் தேவைக்காக அமைக்கப்பட்டிருந்த ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீர் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதி மக்கள் குடிநீருக்காக வனப்பகுதிக்குள் சென்று தண்ணீர் எடுத்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் எடுக்க பெண்கள் நெடுந்தூரம் செல்ல வேண்டியுள்ளதால் விடிய அரசு விரைந்து குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே புதிதாக கட்டப்பட்ட பொது கழிப்பிடத்தை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரியநாயகிபுரம் ஊராட்சிக்குட்பட்ட 5 கிராமங்களுக்கும் பொதுவாக பொது சுகாதார கழிப்பிடம் புதிதாக கட்டப்பட்டது. ஆனால் பல நாட்கள் ஆகியும் இதுவரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்படாததால் அப்பகுதி மக்கள் திறந்த வெளியில் இயற்கை உபாதையை கழிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பொது கழிப்பிடம் திறப்பதில் விடிய அரசு விளம்பரம் தேடாமல் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அரியநாயகபுரம் பஞ்சாயத்தில் பொது கழிப்பிடம் கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் திறக்காமல் இருக்காங்க. இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரல. இது பெரும்பாலும் பாதி ஆட்கள் வெளியே தான் திறந்த வழியில் மலைஞ்சலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை சீக்கிரம் திறந்து விட்டாங்கன்னா பொதுமக்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும். சீக்கிரம் திறந்து விட மாதிரி தலைமை. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளதால் காய்கறிகளின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளது. குறிப்பாக பீன்ஸ் விலை கிலோவிற்கு 300 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதாகவும் 1/4 கிலோ பீன்ஸ் விலை 70 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாகவும் இல்லத்தரசிகள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். காய்கறி வாங்கலான்ட்டு வந்தோம். எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. இப்போ பீன்ஸ் 1 கிலோ 300 ரூபாய் விற்கிறாங்க. இப்போ நார்மலாக இருக்க லைஃப்பில் இருக்கவங்களாம் எப்படி வாங்குவாங்க? இப்போ 1/4 கிலோ பீன்ஸ் வாங்கினாவே 70 ரூபாய் இருக்குது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் பார்த்து விலைவாசியை கம்மி பண்ணால் தான் எல்லோரும் வாழவே முடியும். டெய்லி ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் வச்சு வாழ்கிறவங்களாம் வாழ முடியாதுல்ல. ஸோ அவங்களுக்காகனா கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்து இதெல்லாம் கம்மி பண்ணணும்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வக்ஃப் வாரிய அலுவலர்கள் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக கூறி கடைகளை அடைத்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலிக்கொல்லை பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் முத்தொலியாக செயல்பட்டு வந்த அப்துல் வாக்கப் என்பவர் உயிரிழந்த நிலையில் துணை முத்தொலியாக இருந்து வந்த அப்ரோஸ் என்பவர் பள்ளிவாசல் நிர்வாகத்தை கண்காணித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளிவாசல் நிர்வாக குழு தேர்தலுக்காக வக்ஃப் வாரிய அலுவலர்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட 20 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் மஞ்சள் நிற மலர்கள் மற்றும் மே மலர்கள் பூத்து குலுங்கி வருகிறது. ஏற்காடு மலைப்பாதையில் கோடைக்காலங்களில் துளிரும் மரங்களில் கனிக்கொன்றை எனப்படும் சரக்கொன்றை மரங்கள் மஞ்சள் நிறத்தில் பூக்கள் பூத்து குலுங்கி வருகிறது. இதனை அவ்வழியாக பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே அரசால் தடை செய்யப்பட்ட 700 கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கீழக்கரையில் உள்ள குடவுன் ஒன்றில் சுமார் 700 கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்து முகமது அசாருதீன் மற்றும் முகமது நசருதீன் ஆகிய இருவரை பிடித்து விசாரணை நடத்தினர். இவர்கள் மீது ஏற்கனவே கஞ்சா வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இது தொடர்பாக சம்மன் வழங்க வீட்டிற்கு சென்றபோது வீட்டின் அருகே உள்ள குடவுன் ஒன்றில் சட்டவிரோதமாக கடல் அட்டைகளை பதப்படுத்திக் கொண்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் மலை ரயிலில் உற்சாகமாக பயணம் செய்தனர். கோடை சீசனையொட்டி சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் ரயில்வே நிர்வாகம் சார்பில் கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் உதகை இடையே இயக்கப்படும் நீராவி மலை ரயிலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சென்று இயற்கை காட்சிகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் வனவிலங்குகளை கண்டு ரசித்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து நீர் வெளியேற்றம் குறைக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து 17வது நாளாக நீர்வரத்து வினாடிக்கு 200 கன அடியாக நீடித்து வருகிறது. இதனால் ஐந்தருவி, சீனிஃபால்ஸ் மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீரின் வேகமும் குறைந்துள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்துள்ளதால் சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டையில் கடந்த சில மாதங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் விராலிமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் தண்ணீரின்றி பயிர்கள் கருக தொடங்கிய நிலையில் மழை பெய்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலூர் பேருந்து நிலையத்தில் சென்னை செல்வதற்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். வாக்களிக்க உள்ளூர் சென்ற மக்கள் சென்னைக்கு திரும்ப தமிழக போக்குவரத்து துறை போதிய பேருந்து வசதி ஏற்படுத்தி தரவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் பேருந்துகளை இயக்க விடிய அரசின் போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நெல்லை அருகே அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அகஸ்தியர் அருவியில் கோடை வெயில் மற்றும் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததால் பாபநாசம் வனச்சோதனை சாவடியில் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதைத் தொடர்ந்து அருவியில் குடும்பமாக சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்ட பேருந்து நிலையத்தில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பேருந்து நிலையத்தில் பயணிகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொட்டி கடந்த ஓராண்டாக பழுதடைந்துள்ளது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் மக்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். நகராட்சி நிர்வாகம் விரைந்து குடிநீர் தொட்டி அமைத்து தர வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். மக்களுக்கு தேவையான அடிப்படை குடிநீர் வசதி இல்லாமல் மக்கள் இங்கே வந்து அப்படி பரிதவிக்கிறாங்க. இந்த குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்னு இது ஒரு ஒப்புக்காக ஒரு தலைவரால் திறந்து வைக்கப்பட்டு வெகு நாட்களாக வந்து வருடங்களாக செயல்படாமல் இருக்குது. இன்னைக்கு வெயில் தாங்க முடியாத வெயில், மக்கள் பொறுக்கவே முடியாத வெயில் அடிக்குது. மக்கள் தாகத்துக்கு தண்ணீர் இங்கே சுத்திகரிக்கப்பட்ட நீர் இல்லாமல் இங்கே பக்கத்தில் உள்ள கடைகளில் போய் வாங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வாங்குறாங்க. ஒரு பாட்டில் 20 ரூபா.
மதுராந்தகம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்துவதற்காக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்றிருந்த மக்கள் தற்போது சென்னையை நோக்கி படையெடுத்துள்ளனர். இதனால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியில் சுமார் 2 கிலோமீட்டர் அளவில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேலும் போதுமான காவல்துறையினர் பணியில் இல்லாததாலும் கூடுதலாக கவுண்டர்கள் திறக்கப்படாததாலும் இந்த சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட பேருந்து நிலையத்தை விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பொள்ளாச்சி பழனி சாலையில் உள்ள மத்திய பேருந்து நிலையத்தில் இடப்பற்றாக்குறை காரணமாக பேருந்துகள் நிறுத்த முடியவில்லை. இதனால் விபிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி விரைவில் திறக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் சாலை மறியலில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். குன்றக்குடி அருகே உள்ள சாலை கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கண்மாய் உள்ளது. இந்த கண்மாயில் தண்ணீர் வற்றிய நிலையில் மீன்பிடி திருவிழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனிநபர்கள் சிலர் கண்மாய் தங்களுக்கு சொந்தமானது என்றும் மீன்பிடிக்க கூடாது என்றும் தெரிவித்து ஆபாச வார்த்தைகள் கூறி மிரட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேர்தல் மற்றும் தொடர் விடுமுறையை முடித்து பொதுமக்கள் சென்னைக்கு திரும்புவதால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து சென்றன. இதேபோன்று சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கோழி கழிவுகள் மற்றும் மருந்து கழிவுகளை ஏற்றி வந்த ஈச்சர் லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். கேரளாவில் இருந்து ஏற்றி வரப்பட்ட கோழி கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகளை மூலனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாச்சியால்பாளையம் பிரிவில் கொட்ட முயன்ற ஈச்சர் வாகனத்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். கழிவுகளை கொட்டுவதால் தங்கள் பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர்களுக்கு போதுமான பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். காட்டுமன்னார்கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட வெளியூர்களுக்கு செல்வதற்காக ஏராளமான பயணிகள் குவிந்தனர். நீண்ட நேரமாகியும் போதிய பேருந்துகளை இயக்காததால் பேருந்துகளில் நின்றபடியும் படிகளில் தொங்கியபடியும் பயணிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடிய அரசு வெளியூர்களுக்கு அதிகப்படியான பேருந்துகளை இயக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். இப்போ இங்கே காட்டுமன்னார் கோயில் பேருந்து நிலையத்திலிருந்து சுற்றி வந்து ஒரு நிறைய 100 கிராமம் கிட்டத்தட்ட இருக்கு. இங்கேருந்து நம்ம சென்னை போகணும்னா இந்த பஸ் ஸ்டாப் தான், இந்த பேருந்து நிலையம் தான் வந்து முக்கியமான பேருந்து நிலையம். இங்கே வந்து பஸ் வந்து ரொம்ப சென்னைக்கு அதிகமாக விட்டுறது இல்லை. ஸோ வந்து ரொம்ப நெருக்கடி ஆகாதனால இங்கே நம்ம அதிகமாக பேருந்து வந்து நம்ம இந்த மாதிரி நேரங்களில் வந்து அதிக பேருந்து வந்து அவங்க சென்னைக்கு வந்து அலோகேட் பண்ணாதான் மக்கள் வந்து சென்னை போக முடியும். இப்போ பாருங்க, இந்த பேருந்துலேயே கூட வந்து எல்லாம் நின்றுட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நின்றுட்டு போறது கூட வந்து சென்னை பேருந்து அவ்வளோ இது பண்றது இல்லை. ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சென்னை பேருந்து வந்து அலோகேட் பண்ணணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கோயில் திருவிழாவில் பங்கேற்க ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக மற்றொரு தரப்பினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். சின்னசேலம் அருகே உள்ள ஏலவடி கிராமத்தில் ஆதிதிராவிட மக்கள் சேர்ந்து மாரியம்மன் கோவில் கட்டி முடித்து கடந்த ஆண்டு தேர் திருவிழாவை நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு தேர் திருவிழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஒரு தரப்பினர் தங்களுக்கு மட்டும்தான் கோவில் சொந்தம் என கூறி மற்றொரு தரப்பினை கோவிலுக்கு அனுமதிக்காமலும் திருவிழாவில் பங்கேற்க எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சின்னசேலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை ரயில் நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. தேர்தலுக்காக தென் மாவட்டங்கள் சென்ற பொதுமக்கள் விடுமுறை தினத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினர். இந்த நிலையில் நெல்லை ரயில் நிலையத்தில் சிறப்பு ரயில்கள் இல்லாத காரணத்தினால் அதிக கூட்டம் காரணமாக பயணிகள் கடும் அவதியடைந்தனர். எனவே கூட்டம் அலைமோதுவதால் சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இந்த தேர்தலுக்காண்டி எலெக்ஷனுக்காண்டி ஓட்டு போட வந்தேன். ஓட்டு போட்டு மக்கள் எல்லாரும் வெளியூருக்கு கிளம்புவாங்க. சிறப்பு ரயிலை விட்டால் நல்லாயிருக்கும். ரயில்வே ஸ்டேஷனில் அதிகமான கூட்டங்கள் இருக்குது. மக்கள்லாம் ரொம்ப அவசரப்படுதாங்க. சிறப்பு ரயில் திருநெல்வேலியிலேருந்து ஒரு 4 ட்ரெயின் விட்டால் நல்லாயிருக்கும். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு வாக்களிக்க சென்ற மக்கள் மீண்டும் சென்னை திரும்பியதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை மற்றும் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர்.
திண்டுக்கல் அருகே தமிழக அணி சார்பில் ரோல் பால் ஸ்கேட்டிங் போட்டியில் பங்கேற்க மேகாலயா செல்லும் மாணவர்களை பெற்றோர்கள் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். மேகாலயா மாநிலத்தில் மே மாதம் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் ஆல் இந்தியா பெடரேஷன் சார்பில் ரோல் பால் ஸ்கேட்டிங் போட்டிகள் நடைபெற உள்ளது. இப்போட்டியில் பங்கேற்க சின்னாளம்பட்டி ராஜன் விளையாட்டு அரங்கில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் மேகாலயா மாநிலத்திற்கு புறப்பட்டு சென்றனர். முன்னதாக மாணவர்களுக்கு பெற்றோர்கள் வெற்றி பெற்று திரும்பி வர வாழ்த்தி சால்வை அணிவித்து வழி அனுப்பி வைத்தனர். நாகையில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி இறுதிப் போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் தொடுவாய் அணியினர் முதல் பரிசை தட்டிச் சென்றனர். இந்த போட்டியில் அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, புதுச்சேரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 58 அணிகள் பங்கேற்று விளையாடினர். இதன் இறுதிப் போட்டியில் அரியலூர் வெண்ணங்குழி கபடி அணியுடன் மயிலாடுதுறை தொடுவாய் கபடி அணியினர் மோதினர். இதில் மயிலாடுதுறை தொடுவாய் கபடி அணியினர் வெற்றி பெற்று ரூபாய் 40,000 ரொக்கம் மற்றும் கோப்பையை தட்டிச் சென்றனர். சேலம் மாவட்டம் கொண்டாலப்பட்டி அருகே லாரி மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கொண்டாலப்பட்டி ரவுண்டானா அருகே சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு சுற்றுச்சுவரை தாண்டி முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த மணிகண்டன் மற்றும் கௌதம்குமார் ஆகிய 2 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து கொண்டாலப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் அருகே திருநங்கைகளுக்கான மிஸ் திருநங்கை அழகி போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற கூவாகம் கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவில் திருவிழா கடந்த 9ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வான மிஸ் திருநங்கை போட்டியில் சென்னையை சேர்ந்த ஷாம்ஷி முதலிடத்தை பிடித்து வெற்றி பெற்றார். புதுச்சேரியை சேர்ந்த மருத்துவ படிப்பு படித்து வரும் திருநங்கை வர்ஷா 2ஆம் இடத்திலும், தூத்துக்குடியை சேர்ந்த சுபப்பிரியா 3ஆம் இடத்திலும் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வில் திரைப்பட நடிகர்கள் ஸ்ரீகாந்த், தீபக், நடிகைகள் அம்பிகா, தீபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2024 மாடலிங் அழகி போட்டியில் நான் இப்போ முதல் பரிசு வின் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீரியஸ்லி நான் வின் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் இல்லை. இப்போ ஃபுல்லாக நான் வாயடிச்சு போயிருக்கேன். குண்டர் சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்யும் முன் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை உள்துறை செயலர் பரிசீலித்து சுற்றறிக்கை வெளியிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆண் வழக்கறிஞர் ஒருவருக்கும் கல்வி நிறுவன நிர்வாகி பெண்ணுக்கும் இடையே முகநூல் நட்பு ஏற்பட்டு வழக்கறிஞர் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து மிரட்டி பணம் பறித்ததாக அளித்த புகாரில் வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டார். அவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த வழக்கை நீதிபதி புகழேந்தி விசாரித்தார். அப்போது போலீசார் எவ்வித ஆவணங்களையும் சேகரிக்காமல் மனுதாரரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய ஆட்சியருக்கு பரிந்துரைத்துள்ளனர். சட்டம் தனிநபரை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, அதிகாரிகள் அதிகாரத்தை எப்படி தவறாக பயன்படுத்துகின்றனர் என்பதற்கு இவ்வழக்கை அப்பட்டமான உதாரணம் என நீதிபதி தெரிவித்தார். அதிக அளவு குண்டர் சட்ட கைதுகளை உத்தரவுகளை பிறப்பிக்கும் மாநிலம் தமிழகம். இது தவிர்க்கப்பட வேண்டும் என நீதிபதி கூறினார். அரசியலமைப்பு சட்டம் அளித்துள்ள தனிப்பட்ட சுதந்திரத்தை மதிக்க வேண்டும். குண்டர் சட்டம் செயல்படுத்தும் முன் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை உள்துறை செயலர் சுற்றறிக்கையாக வெளியிட வேண்டும் என நீதிபதி தெரிவித்தார். மேலும் வழக்கின் தன்மை கருதி மனுதாரருக்கு ஜாமீன் அளிக்கப்படுவதாக உத்தரவிட்டார். சென்னையில் மர்ம காய்ச்சலால் 7 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்குன்றம் அடுத்த பெரியார் நகரில் சங்கர் கோவிந்தம்மாள் தம்பதியின் 7 வயது மகனான சிவா கடந்த 1 வார காலமாக காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்துள்ளார். இதையடுத்து காய்ச்சல் அதிகமாகவே பாடியநல்லூர் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிறுவனை பெற்றோர்கள் அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே சிறுவன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்த நிலையில் சிறுவனின் உடலை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து செங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடும் வெயிலால் உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் உப்பு விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். வேதாரண்யம் அருகே உள்ள அகஸ்தியன் பள்ளி, கடினல் வயல், கோடியக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் உப்பளம் அமைந்துள்ளது. இதில் 4000 ஏக்கரில் உணவுக்கு பயன்படுத்தும் கல் உப்பும், 5 ஏக்கரில் சோடா ஆஷ், உரம் போன்ற தொழிற்சாலைக்கு தேவையான உப்பும் தயாரிக்கப்படுகிறது. தற்போது இப்பகுதியில் வெயில் அதிகரித்துள்ளதால் உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. எனினும் உப்பின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் உப்பு உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே 15க்கும் மேற்பட்ட கோழிகள் மர்மமான முறையில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாடனை அருகே ஸ்நேகவலிபுரம் பகுதியில் அதிக அளவில் கோழி உள்ளிட்ட செல்ல பிராணிகளை வளர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போல கூண்டிலிருந்து கோழிகளை திறந்துவிட்ட போது 15க்கும் மேற்பட்ட கோழி மற்றும் சேவல்கள் மயங்கி விழுந்து மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளன. முன்விரோதம் காரணமாக விஷம் வைத்து கொலை செய்திருப்பதாக அதன் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே பாலப்பணிகளை விரைவாக முடிக்க விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு தேவூர் ஊராட்சியில் உள்ள கடுவையாற்றின் குறுக்கே பொதுப்பணித்துறை சார்பில் 3,25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் கட்டும் பணி துவங்கப்பட்டது. இந்த நிலையில் கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாகவும் பணிகளை விரைவில் முடித்து தர வேண்டுமெனவும் விடிய அரசு அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளனர்.